பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னைக்கு செய்தியை பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு பரிசுத்த விழு நாளாகிய அதற்காக இன்று செய்தி ஆயத்தப்படுத்தினால் நாளைக்கு, அதாவது பரிசுத்த விழு நாள் கொடுக்குற செய்தி. இந்த பரிசுத்த விழு நாளில் பலர் பலவிதமாக வந்து தன்னை சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க இல்லையா? இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளப்படும் போது ஒரு சிலர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்படிப்பட்ட ஆபத்தில் நேரிட்டதா என்ற எண்ணங்கள் கூட சிலருக்கு நேரிடும். சிலர்லாம் சாட்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏதோ வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், இந்த சாட்சியை சொன்னால் இவர்களே நம்மளை தப்பாக பேசுவார்களே அப்படின்னு தான் நினைப்போம். இவர்கள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் பார்க்கும்போது இவங்களை அப்படி தெரியலையே அப்படின்னு மற்றவங்களை கொடுத்து தன் சாட்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துகிற விதத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும்ல. அப்படி என் வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நேற்று தினத்தில் என் மக ஒரு விஷயத்தை கொடுத்து சொன்னாங்க. அவங்க கணவர் ஒரு வேலை விஷயத்தை கடந்து போய் அந்த வேலையில் வந்து கஷ்டப்பட்டு அவர் செய்த வேலைக்கு பலனை அடையாமல் அது விழுந்து கடந்த நிமித்தமாக மன வருத்தப்பட்டாராம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த வேலையை செய்து முடித்தேன், அதில் என்னை பகிர்ந்து கொள்ளாமல் தப்பாக ஒரு வார்த்தைகளை பேசும்போது மன கஷ்டமாக இருக்கும்போது அப்போது என் மக ஒரு சாட்சியை, அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊழியம் பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கு சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார், இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவர் அவமானப்படுத்துவாங்க, ஒருத்தர் செல்ஃபோனில் பேசுவாங்க, இல்லைன்னா எதிர்பட்டு தெரியாத பேசிடுவாங்க. அப்படி நிறையா அப்பா சாட்சி பகிர்ந்து கொள்ளும்போது நாங்கள் கவனிப்போம். அதை ஒரு சில விஷயம் நேரடியாக எங்களுக்கு தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஃபோன் போட்டு 1 மணி நேரம் அப்பாவை திட்டுறாரு. அவர் எவ்வளோ முறை சொல்கிறார், நீ பேசுகிற ஆள், நீங்கள் யாரை திட்டுறீங்களோ அது நான் கிடையாதுன்னு கூட சொல்கிறார். அவர் பேசி முடித்து கடைசியாக எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து அதை வாங்கி பேசும்போது அவர் மன்னிப்பு கேட்டார். நாயோடு கேவலமாக என்னை நினச்சி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டார். நாங்கள் அப்பா அதுக்கப்புறம் அவர் பகிர்ந்து பேச விரும்பல, அதை பற்றி கொஞ்சம் மனக்கவலையாக இருந்தது, அவர் எடுத்துட்டார் அப்படின்னு அந்த கதையை வந்து நேற்று எனக்கு சொல்லும் போது நான் ஆமாம்மா இப்படி நடந்ததில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி சொன்னேன். நான் விட்டேன். இது போல் நிறைய நடக்கும் வாழ்க்கையில். அது ஒரு நாட்களில் நடக்கும் போது கோபம் ஒரு பக்கம் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோபப்படுவேன், எதிர்பாராத இந்த கோபங்கள் வரும். யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து பேசிடுவேன். அப்படி எதிர்த்து பேசினவங்க பட்டணப்படின்னு ஒரு ஐயா, அவர் இறந்துட்டார். அந்த ஐயா, அந்த பட்டணப்படியாருடைய அவர் தான் மூத்தவர் அந்த குடும்பத்தில். அவர் அதனுடைய தமிழ்நாட்டில் ஒரு பகுதியிலேருந்து வந்து சென்னையில் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வளர்ச்சி அடைந்தவங்க. தன்னுடைய 2010ஆம் ஆண்டில் இந்த திருத்தணி பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு வந்த பேர் வந்த அவமான நிந்தனைகள் ஏராளம். அப்போ அந்த ஏராளத்தை கொடுத்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் தாராளமான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நான் இருக்கிற இந்த கிராமத்தில் நான் இருக்கிற இந்த பட்டணத்தில் என்னை வந்து காரி துப்புனாங்க, எச்சியை வத்திரப்பாக்கு போட்டு எச்சியை என் மேலே துப்புவாங்க. அப்போ நான் அவங்களை கோவப்பட மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் கேட்பேன். அவங்க கொஞ்சம் காலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை ஆண்டவர் அப்படி உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் ஏற்படுத்தின கல்வி நிலையத்தில் அந்த ஸ்கூலில் வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலை போது அவங்க தூரம் நின்று வருத்தப்பட்டாங்க. நான் கூப்பிட்டு வர வச்சு என்ன விஷயம்னு கேட்டு அவங்க பிள்ளைகளெல்லாம் பேர பிள்ளைகளாம் இன்றைக்கி என்னுடைய ஸ்கூலில் தான், குறுக்குப்பேட்டை பகுதியில் அந்த ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டு இதெல்லாம் வேதனைப்படாத அப்படின்னு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டு சொல்கிறது தான். அதுக்கு பிற்பாடு மெல்ல மெல்ல எனக்குள்ளே அந்த கோபம் மட்டும் இருந்தது. எங்கே போனாலும் சில எல்லாம் எடுத்த கவுத்தன ஒரு சில நேரத்தில் பேசும்போது பதில் அளிச்சு 2023க்கு பிற்பாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னை விட்டு விலகி போன காரணம் என் தாயார் தான். என் தாயார் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் அவங்கக்கிட்ட நான் இதுமாரி பேசினானும் போது ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க, அதை கேட்டு கடந்து போயிடுவேன். என் தாயார் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கடினமான கஷ்டத்துலேருந்து 38 ஆண்டுகளாக வளர்த்துருக்காங்க இல்லையா. எத்தனை அவமான பருவ காலத்தில் அவங்க எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போது அவங்க சின்ன வயசு, அந்த பருவ காலத்தில் அந்த உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு வர்றதுனா முதல்ல சென்னையில் பார்த்தோன்னா வாழ முடியாது.
நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. சென்னை வேசர்படினா யாருமே அது அப்படிப்பட்ட ஏரியாவில் எங்கள் 4 பிள்ளைங்களும் அவங்க வளர்த்தாங்கன்னு சொன்னால் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. பிள்ளைகளாக சில நேரம் நாங்கள் கூட மறந்துடுவோம். ஆனால் என் தாயார் எங்களால் மறக்க சில விஷயத்தில் பிள்ளைங்க மறந்து பேசினாலும் என் தாயார் எங்களை மறக்க மாட்டாங்க. அது 2023ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் வரைக்கும் தான் அதோடைய மதிப்பினுடைய பெரிதை பார்த்தோம். இறந்து பிற்பாடு பார்த்தீங்கன்னா அடுத்த காரியம் தவறாக சில இடத்துல நாங்கள் பேசக்கூடியதாக கூட ஏற்படும். அதை சொல்லக்கூடிய தைரியம் யார் இடத்துல கிடையாது, கடவுளை தவிர யார் இடத்துல கிடையாது. அது மெல்ல மெல்ல என்ன பேசணும் என்று பகிர்ந்து கொள்ள என்று ஒதுங்கப்பட்டது. நிறைய பேர் அது மாதிரி இன்னைக்கு இந்த கிராமத்தில் ஒருவர் என்ன அவமானப்படுத்தி பேசினார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எங்கள் குடும்பத்தில் வந்து அதை சொல்லிட்டேன். அதுமாதிரிலாம் வீட்டில் சொல்ல மாட்டேன், அடிச்சிருவேன் நான். அப்படி ஒரு சூழ்நிலை மாறும்போது நான் பகிர்ந்து கொண்டு ஏன் போகிறேன்னு சொன்னால், என்னை தேவன் அந்த உயர்த்துக்கிற ஸ்தலத்தை நான் பார்க்கும்போது ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஐயா பிரசங்கிக்கிறது பல பேருக்கு போகிறாமேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரை பார்க்கும்போது அப்படி ஒரு ஏன்னா எந்த சூழ்நிலையும் பசி என்றது வெளிப்படுத்த மாட்டார், எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியில் விழுந்தேன்னு சொல்ல மாட்டார். அவர் இருப்பதை போல் இருந்து கொண்டிருப்பார். அதை சொல்ல திருப்பி ஒரு காலத்தில் அதிசயம் நடந்த பிற்பாடு தான் அந்த காரியத்தை சொல்லுவார். அவர் கூட மேலே போகிறாமன்னு சொல்லி என் மகக்கிட்ட அவர் கடந்து போகும்போது எங்கள் மகன் என்கிட்ட சொன்ன விஷயத்தை அவங்க பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ என் மாலையில் என் மகக்கிட்ட கேட்டேன், ஏமா இது போல் நேர்த்தனமாக நீ இதை பேசினேன், தன் கணவருக்கு நேரிட்ட பிரச்சனை கொடுத்து எங்கள் அப்பா கூட இப்படி பேசுவோன்னு சொன்ன. ஆமாப்பா, அது இன்றைக்கி நடக்குது பாருப்பா, நேற்று சொன்னது இன்றைக்கி நடக்குதுன்னு. அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இன்றைக்கி ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த ரசிக்கப்பட்ட மத்தியில் எத்தனை எதிர்ப்பான பிரச்சனைகள் நேரிடும். போராமை கொள்ளுவாங்க சிலர்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துக்கிற விதம், பேசுகிற விதத்தை பார்த்து பஞ்சத்திலே இருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு ஒரு கடினமாக மாறிடும். இதெல்லாம் என்கிட்ட பேசும்போது இது பொய்ன்னு நல்லா தெரியும். அப்போ நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன் எடுத்துக்க மாட்டேன்னா, ஏன்னா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி பொய் சொல்லும்படி தேவனிடத்தில் பர்மிஷன் வாங்கி சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் இருக்குது. ஆனால் பொய் நாவுகள் அறுத்துருவன் நான் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் நம்ம அதை பகிர்ந்து கொண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. சரி, அவர் சூழ்நிலைக்கு ஏற்றமே தன்னை மாற்றி பேசிக் கொள்ளுகிறாருன்னு வருத்தப்படுவதும் கிடையாது. அப்போ கர்த்தரை நம்பணும் இல்லையா? கர்த்தரை நம்பணும் முழுமையாக. இன்றைக்கி பரிசுத்த ஓய்வு நாள் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை பரிசுத்த ஓய்வு நாளில் கலந்து கொள்ளணும். எத்தனை அவமானம் வந்து போராட்டம் வருது, வறுமை வருதுன்னு கலந்து கொள்ளாத நீங்கள் பாட்டுக்கு ஐயோ இப்படி ஏற்பட்டு நான் வாழ்க்கையில் எத்தனையெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஏன் அந்த கஷ்டங்கள் வருது, ஏன் பஞ்சங்களை வருது, ஏன் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த வசனத்தை பாருங்கள். சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைந்தார்களாம். ஒருவன் நம்மளை ஆபத்து காலத்தை என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுத்தும்படியாக ஏற்படுத்துவாங்க. நம்மளுக்கு ஆபத்து நேரிடுது இல்லையா? ஆபத்து காலத்தில் என்ன வருதான், ஆபத்து காலத்தில் என்ன வருதான், வெட்கப்படும்படி ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஆபத்து வந்தால் கூட வெட்கமும் வந்துடும். அடுத்த வேலைக்கு உணவு கூட வழி இல்லாத போயிடுவோம். அப்போ வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெட்கப்படுத்தும்படி சிலர் ஏற்படுத்தி வைப்பாங்க. ஆனால் இங்கே படிக்கும்போது வேறு வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைந்தான். என் ஆண்டவரை நம்புகிறவன் பஞ்ச காலத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணாங்க, வெட்கப்பட்டு போகாதபடி என்ன பண்ணாங்க இருந்த இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இருந்தாங்க, அதே இடத்துல இருந்தாங்க. பஞ்சங்காலம் அவங்களுக்கு பசி ஏற்படுது. ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிற்பாங்க, ஒரு இடத்துல பசியால் நிற்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல திருப்தி அடைய செய்கிறார். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய நேரம் இது. இந்த நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை வேளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்க்கும்போது பரிசுத்த ஓய்வில் உங்களை இந்த வாரத்தில் திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் பார்க்கணும்ல. ரெண்டாவது பார்த்தோன்னா ரொம்ப அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அதே 37ஆம் சங்கீதத்திலேயே 23ஆம் வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நான் நடந்து போன பயணங்களில் தான் இந்த அவமானமே எனக்கு வந்தது. என்னை அவமானப்படுத்துகிறவர் எதுக்காகப்பட்டது, அவரை நான் எதனா துன்பப்படுத்திருக்கணும், இல்லை அவரை பார்த்து எதனா வேதனைப்படுத்திருக்கணும், இல்லை அவரை பார்த்து நான் எதனா பரிகாசம் பண்ணியிருக்கணும், எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், என்ன அவமானப்படுத்தினார். அப்போது நல்ல மனுஷருக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர், அப்போது நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி அவர்களுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருப்பார். என் வழிகள் மேல் அவர் என்ன பண்ணுவாராம், பிரியமாக இருந்தார். ஒரு சிலர் அதை கூட சொன்னாங்க, அவர் எந்த தவறும் பண்ணவில்லை,
அவர் யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை, அவர் பாட்டு கடந்து போகிற, நீங்கள் தேவையில்லாத அவரை திட்டுறீங்களேன்னு கூட அடுத்த மனுஷன் பேசும்படி கர்த்தர் வைத்தார். இதுதான் அங்கே மனுஷன் நமக்கு தேவன் எப்படி உதவி ஆனார்னா, யாரை கொண்டு கர்த்தர் நடத்துவார் நம்மளை. அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்க, 24 வசனத்தை படிக்கிறேன். 37ஆம் சங்கீதத்தில் 24 வசனம். அப்போ அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அப்போ விழும்படியாக ஒருவன் தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் இருக்கும். இங்க என்ன சொல்றான்னா, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம் கைகளினால் அவனுக்கு தாங்குவாராம். அப்போ கர்த்தர் கரத்தால் தாங்குறாருன்னு சொன்னால் அதை ஒருத்தர் போய் மேன்மைப்படுத்த தள்ள முடியாது. அதுக்கு மேலே தள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. தேவன் அனுமதியே கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய சொல்ற, தீமையை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்று நிலைத்திருப்பாய். நம்ம சில தீமையான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கூட தீமை செய்வதில் முன்மாதிரியாக இருப்போம். அப்போ இத்தனை வார்த்தைக்கு என் குடும்பத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்த அந்த அவமானத்தையும் பார்த்தீங்கன்னா என்னை அசிங்கப்படுத்தின பார்த்து நான் வெட்கப்பட்டு அவர் எதிர்ப்பு நோக்கி எதுவும் பேச விரும்பலை. அவங்களுடைய சகோதரிகளுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லப்படும் போது அவங்க அந்த சண்டை வேணாம், அவமானப்படுத்த கிராமமே நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. நான் கடந்த என்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு நான் பாட்டின என்னுடைய வேலையை பார்த்துருந்தேன். அவர் அதுக்கப்புறமா அவருடைய சேஷ்டெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அப்போது ஏன் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பலைன்னு சொன்னால், இது வரைக்கும் மனுஷனாகி நான் எழும்பி அதுக்கு எதிர்த்து நின்னேன், எதிர்த்து அடித்தேன், எதிர்த்து துன்பப்படுத்த வழக்கு என்ன. ஆனால் இனிமேல் யுத்தம் என்னதில்லை, கர்த்தருடையது. சங்கீத புத்தகத்தில் 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தில் 15 வசனம், கர்த்தர் உன்னதில்லை, யுத்தம் உன்னதில்லை, கர்த்தருடையது. நீ எழுந்து புறப்பட்டு நாளைக்கு போ. அவங்க எதிரில் புறப்பட்டு போகணும் போது அவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனவங்க துதித்து பாடினா 22ஆம் வசனத்தின்படி, 2 நாளாக 20ஆம் 22ஆம் வசனப்படி துதித்து பாடின அவர்களுக்கு தேவனபாம் வெட்டு கொண்டு வந்தார்களாம். அது இன்னொருத்தர் இல்லையா, இவர் எதிராளி போய் செய்யல, யாரெல்லாம் ஒரு மனமாக கூடி இந்த தவறுக்கு உள்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு நான் வெட்டு கொண்டு விழுந்தான்னு சொல்லி 22ஆம் வசனத்தை படிக்கிறோம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் அப்படி தான் ஆகும். அப்போது அடுத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க, 28ஆம் வசனம். சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கர்த்தர் நியாயத்தை, அதாவது கர்த்தர் நீதியை விரும்புகின்றார். அவர் தமது பரிசுத்தவர்களில் கைவிடுவதோ இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க. அது நான் நியாயம் என்று நியாயத்தை விரும்புகிறார். நான் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை கொஞ்சம் மாறிடும் இல்லையா, சில ஏன்னா சரியாக படிக்க தெரியாது. அவள் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகின்றார், அவர் தமது பரிசுத்தவர்களை கைவிடுவதும் இல்லை. அவர்கள் என்னென்றைக்கும் காக்கின்றவர்கள், என்னென்றைக்கும் காப்பாராம் அவர்களை, என்னென்றைக்கும் கர்த்தர் காத்து கொண்டே இருப்பாராம் எங்களை. உங்களை பார்க்குற விசுவாசிக்கிறவங்களை அத்தனை பேரும் என்னென்றைக்கு கைவிடாதபடி காக்கின்றார். சொல்லி துன்மார்களுடைய என்ன பண்ணா, துன்மார்களுடைய சந்ததியிலே அறுப்புண்டு போவார்கள். துன்மார்களுடைய சங்கதி என்ன ஆகிடுமா, அறுப்புண்டு போவார்களாம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா எத்தனை சூழ்நிலை, எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போய் இருந்தாலும் என்னென்ன பண்ணாங்க, பஞ்ச காலத்தை திருப்தி அடைந்தாராம். அப்போது ஆபத்து காலத்தில் அப்போ வெட்கப்பட்டு போகாத இருந்து பஞ்ச காலத்தை திருப்தி அடைய செய்தாருன்னு கேட்டால், இன்றைக்கி பார்க்குற இந்த நேரமே ஒரு பஞ்ச காலமாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் திருப்தி அடைய செய்ய போகிறார். இதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். எனக்கெல்லாம் எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ விரோதங்கள், எத்தனையோ புறம்பாக பேசுகிற எத்தனை பேர் அத்தனை பேரையும் விட்டு விலகி தூரம் நிற்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் என் அருகில் இருக்கிற நான் அசைக்கப்படாமல் இருக்க காரணம் அவரை மட்டும் நம்புவேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை மட்டும் நம்பிடுங்க. மனுஷன் எந்த காலமும் கைவிடப்படுவான்.